நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் என்ற சகாப்தம். அத்தியாயம் 12. குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார். ஊமை விழிகள் படத்தில் இடம்பெற்ற தோல்வி நினைய நினைத்தால் பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது. இலங்கை போரில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகளின் அறிவிக்கப்படாத தேசிய கீதமானது தோல்வி நினைய நினைத்தால் என்ற ஆபாவானன் எழுதிய அற்புதமான பாடல். அந்த பாடல் பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. அப்பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் செந்திலும் நடித்தனர். டிஎஸ்பி தீனதயாளனை மெருகேற்றி பின்னாளில் காவல்துறை உயரதிகாரிகள் மெச்சும்படி நடித்திருந்தார் விஜயகாந்த். அதுவரை கோலிவுட் கண்டிராத வகையில் ஏராளமான பொருட்செலவில் படம் தயாரானது. கால் ஷீட்டே இல்லாத போதும் ஆபா அழைத்த நேரத்திலெல்லாம் ஆஜரானார் விஜயகாந்த். மொத்தம் 60 நாட்களுக்கு மேலாக அல்லும் பகலும் அவர் டிஎஸ்பி தீனதயாளனாக அவதாரம் எடுத்தார். விஜய்க்கு சொந்தமான கார்கள் ஊமை விழிகள் படப்பிடிப்பில் அதிகம் பயன்பட்டன. அப்படக்குழு என்ன கேட்டாலும் புன்னகை மாறாமல் செய்து கொடுத்தார் ராவுத்தர். ஊமை விழிகள் பட தயாரிப்புக்கென்று தனி அலுவலகம் எதுவும் கிடையாது. ரோஹிணிராஜ் 24 மணி நேரம் படத்துக்காக இயங்கியது. அரவிந்த்ராஜ், ஆபாவானன் இருவரும் ராவுத்தரின் தொலைபேசியை உபயோகித்தனர். படத்தை வெளியிடலாம் என்று எண்ணிய நேரம். மிக குறுகிய காலத்தில் சின்ன பட்ஜெட்டில் தயாரான குடும்ப சித்திரம் ஒன்று யாரும் எதிர்பாராத விதமாக ஹிட்டாகி அதகலம் செய்து கொண்டிருந்தது. ஏவிஎம் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட விசுவின் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம்தான் அது. அதன் கிளைமேக்ஸ் காட்சி நடிகை லட்சுமியின் நடிப்பில் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்டி போட்டது. சம்சாரம் அது மின்சாரம் படத்தின் வெற்றி சூறாவளியில் சிக்கிக்கொள்ளாமல் 1986 சுதந்திர தினத்திலிருந்து வெளியானது ஊமை விழிகள். அப்போதும் மணிரத்னத்துக்கு மகுடம் சூட்டிய மௌனராகம் அதே தினத்தில் போட்டிக்கு நின்றது. ஊமை விழிகள் பட ட்ரெய்லரும் சுவரொட்டிகளும் படத்தின் பிரம்மாண்டத்தை எடுத்துக்காட்டி வாயை பிளக்க வைத்தன. கமலுக்கோ ரஜினிக்கோ கூட இன்று வரையில் அப்படி ஒரு பிரம்மாண்ட சஸ்பென்ஸ் த்ரில்லர் அமையவில்லை என்றே சொல்ல வேண்டும். மிக நீண்ட காலம் தென்னகை திரையில் ஏவிஎம்மின் அதே கண்கள் படம் மட்டுமே மர்ம சித்திரமாக புகழ் பெற்றிருந்தது. அரிதாரமே வேண்டாம் என்று விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த படத்தின் ஹீரோ ரவிச்சந்திரன். அவரை மீட்டெடுத்து புதுவாழ்வு கொடுத்தது ஊமை விழிகள் திரைப்படம். பத்திரிகை ஆசிரியர் சந்திரனாக ஜெய்சங்கர் ஏறக்குறைய கதையின் நாயகனாக வலம் வந்தார். அவரது அற்புதமான பங்களிப்பு படத்துக்கு கூடுதல் வெளிச்சம் பாய்ச்சியது. உயிருக்கு உயிராக நேசித்த மனைவி இரத்த வெள்ளத்தில் தன் நியாயமான கடமை உணர்வுக்கு எதிரிகள் கொடுத்த இந்த பரிசு எழுப்பிய ஆவேசம், அவளை காப்பாற்ற முடியாமல் போன ஆதங்கம், அந்த எதிர்பாராத அதிர்ச்சி, மனைவி எழுதி வைத்த வரிகள், விசிறிவிட்ட உணர்ச்சி கொந்தளிப்புகள், இந்த காட்சிகளில் ஜமாய்த்து விட்டார் டிஎஸ்பியாக வரும் விஜயகாந்த். மாணவர்களின் பாய்ச்சல் 16 அடி பாய்ச்சல் என்றெல்லாம் கல்கி வார இதழ் படத்துக்கு பாராட்டை வாரி இறங்கியது. திரைச்சிற்பியின் ஊமை விழிகள் என டைட்டிலில் காட்டுவர். ஃபில்ம் இன்ஸ்டியூட் மாணவர்களை பொறுத்தவரையில் திரைச்சிற்பி என்ற அந்த பதம் விஜயகாந்தை மட்டுமே நிரந்தரமாக குறிக்கும் சொல்லாக நிமிர்ந்து நிற்கிறது. கடந்த ஜூலை 18, 1986 மற்றும் ஆகஸ்ட் முதல் 20 நாட்களிலும் விஜயகாந்த் எஸ். சந்திரசேகர் கூட்டணியில் எனக்கு நானே நீதிபதி மற்றும் வசந்தராகம் என 2 படங்களின் வசூல் ஊமை விழிகள் பட வெற்றிக்கு பக்கமேன வாசித்தன. அந்த ஆண்டு தீபாவளிக்கு விஜயகாந்த் நடித்த தர்மதேவதை மற்றும் தழுவாத கைகள் என 2 படங்கள் வெளிவந்தன. எல்லாரிடமும் எல்லா காலத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வதில் இவருக்கு ஈடு இணையே கிடையாது. ஏவிஎம் நிறுவனம் ராதிகாவுக்காகவே தர்மதேவதை படத்தை தயாரித்து வெளியிட்டது. அதில் விஜயகாந்துக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. வழக்கமான போலீஸ் அதிகாரி வேடம். இருந்தும் எஸ்பி முத்துராமன் கேட்டுக்கொண்டதற்காக அப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் விஜயகாந்த். அதிரடி நடிப்பால் புகழின் உச்சிக்கு சென்றவர் விஜயகாந்த். அவரால் அனைத்து வகையான நடிப்பையும் தர முடியும் என்று 1986ஆம் ஆண்டு நிரூபித்தார். எந்த தேட்டருக்கு சென்றாலும் வருஷமெல்லாம் வசந்தமாக அங்கு விஜயகாந்த் படங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருந்தன. அம்மன் கோயில்களுக்கு அலை படத்துக்காக விஜயகாந்துக்கு அந்த ஆண்டின் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்தது. அவரோடு இணைந்து தர்மதேவதை படத்துக்காக சிறந்த நடிகை விருதை பெற்றார் ராதிகா. கடந்த 1987 விஜயகாந்தை உச்ச நட்சத்திர வரிசையில் உட்கார வைத்தது. இப்போது வெளிநாட்டில் படம் எடுப்பதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அப்போது ஒரு சினிமா ஹீரோ அந்நிய தேசத்தில் நடித்துவிட்டு வருவது காலரை தூக்கி விட்டு கொள்கிற சமாச்சாரம். இந்தி இசையமைப்பாளர் ராகுல் தேவ் பர்மன் தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பதெல்லாம் கனவாக கருதப்பட்ட காலகட்டம். விஜயகாந்த் நதியா இணைந்து நடித்த ஒரே படம் பூமலை பொழியுது. அதற்கு இசை ஆர்.டி. பர்மன். நதியா பெயரில் கம்மல், வளையல், ட்ரெஸ் என தமிழர் வாணிபம் செழித்த வசந்த வருஷம். தமிழனை மேலும் உசுப்பேற்றும் விதமாக வாலி எழுதிய பாடல் நதியா நதியா நைல் நதியா என்று துவங்கியது. சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் எடுக்கப்பட்ட முதல் விஜயகாந்த் படம். நம்ம ஊர் நல்ல ஊர் திரைப்படத்தின் மூலம் ராமராஜனுக்கு நாயகன் அந்தஸ்து கொடுத்த வி. அழகப்பன் இயக்கியிருந்தார். சராசரியாக வசூலித்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி என மூவேந்தர்களை வைத்து மாறுபட்ட திரைச்சித்திரங்களை அனாயசமாக இயக்கியவர் கே. சங்கர். கடந்த 1978 அவரது வருவான் வடிவேலன் படம் சாமி படங்களுக்கான ட்ரெண்ட் செட் ஆகி பிரமாதமாக ஓடியது. ரஜினியை வைத்து படம் தயாரித்து இயக்க அவரை தேடி சென்றார் கே. சங்கர். அவரிடம் ரஜினி என்ன சொன்னார்? காத்திருங்கள், அடுத்த வாரம்.